லஞ்ச் தான் சமைக்க போகிறேன். இந்த மசாலா டப்பாவை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ 9 அண்ட் வந்து 6 2 வேரியன்ட் இருக்கு. பாருங்க எவ்வளோ சேப்பங்கிழங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில். மேலே உங்களுக்கு டிராகன் ஃப்ரூட்டை காமிக்கிறேன். எவ்வளோ மொட்டு விட்டுருக்கு காமிக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்தில் மழை வேற வரப்போகுது. எப்படி இருக்கு பாருங்க மேலே. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு இந்த தடவை. இந்த மாதிரி அங்கங்கே இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே போகுது. 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், 2 o'clock கூட ஆகலை. டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடுச்சு சமையல். அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நாங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் தான் சமைக்க போகிறேன். காலையிலேருந்து சமைக்கலாம் 3 மணி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் 2 மணிக்குள்ள சமைச்சிருவேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இது வந்து இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சோம். சூப்பராக வந்து மணி பிளான்ட் வந்து வளர ஆரம்பிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு கார்டன் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தோம், நல்லா இருந்தது இது. சரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தது. இந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் நான் வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு மேலே வாங்கினேன், என்னுடைய ரூமுக்கு. சரி, இங்கே வச்சுட்டாங்க அம்மா. வளர்ந்த உடனே எடுத்துட்டு போய் வச்சுருக்கோம், அதனால இங்கே இருக்கட்டும். ஸோ சூப்பராக இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அந்த மீன் வந்து இறந்துடுது. ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் நான் லாஸ்டா சொல்லிட்டேன், வாங்க தேவையில்லை, விட தேவையில்லை, விட்டுருப்பா, தொட்டியெல்லாம் தூக்கி போட்டுரு அப்படின்னு. ஆனா ரமேஷுக்கு வந்து இல்லை நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜியாவது அது வந்து எடுத்துக்குது இல்லைம்மா. ஸோ இல்லை, ஆக்சுவலி வந்து நமக்கு ஆமாம், அந்த எனக்கு குபேர் இதுவானதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் வாங்கி விட்டு அதையும் கேர் பண்ணோம். பட் அதுவுமே வந்து இது இல்லை. பட் இப்போ வந்து நல்லாவே வளர்ந்தது, நல்லா இவ்ளோ சைஸ் வளர்ந்துருச்சு. ஆனால் இந்த டைம் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா வந்து நான் அடுத்து குபேர் சைஸில் வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மீன் தொட்டி உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று வளங்க. மீன் தொட்டி இல்லை வந்து டாகு அந்த மாதிரி. அதாவது கோழிங்க சென்னையில் வளர்க்க முடியாது, சென்னையில் வளர்க்க முடியாது. டாக் வளர்க்கலாம், மீன் வளர்க்கலாம். ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு மீன் தொட்டி இருக்கிறது ரொம்ப நல்ல. பெரிய தொட்டியாக வைக்கணும், நான் சின்ன தொட்டியாக கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படி வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நமக்குமே வீட்டுக்கு வந்து நல்லது. அப்புறம் நிறைய பேர் வந்து குலதெய்வ விளக்கு வந்து ஸ்டாக் இல்லை, இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கோம். 20 நாள் ஆகுன்றாங்க, 25 நாள் ஆகுன்றாங்க. 2 இடத்துல கொடுத்துருக்கோம், ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் 2-3 நாளில் உங்களுக்கு வந்து அது ரெடி ஆகிடும். நானே ரொம்ப யோசிச்சேன், ஐயோ வளர்ப்பறையில் பண்ணணும்னு சொன்னமே, வளர்ப்பறையில் ஆர்டர் இல்லாமல் போயிடுச்சு, ஸ்டாக் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா வந்து இப்போ மழை காலம் ஒன்று, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரதுனால எல்லாருமே அந்த ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். இன்னும் 2 ப்ராடக்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்த ப்ராடக்ட் காமிச்சிடுறோம் இப்போவே. மேபி இந்த வீடியோ போடும் போது அந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா அதோடைய லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மசாலா டப்பாவை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, எக்கச்சக்க பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த சைஸ், அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 6 இது வர மாதிரி, அந்த மாதிரி நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். அதுவும் இன்னும் கைக்கு வந்து சேரல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு வந்துடும். வந்துட்டா திங்கக்கிழமை நம்ம வந்து வெப்சைட்ல கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீடியோ போடும் போது எங்க கையில இருந்தது அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், மசாலா பாக்ஸ்னே சொல்லிட்டு நீங்க வந்து கண்டிப்பா ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதை வந்து நாங்க நிறைய கடையில நாங்க வாங்கின கடையிலேயே கேட்டதுக்கு அவரு இல்லை ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாரு. நாங்களும் வந்து மதுரை போனப்போ தேடணும், அதுக்கப்புறம் கும்பகோணம் போனப்போ தேடணும், நிறைய கடையில் கேட்டு இப்போ ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்துருக்கோம். அவங்க எங்களுக்கு எப்படி ஆர்டர் வந்து ரெகுலராக கொடுப்பாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. நான் வந்து இப்போ அப்பப்போ கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து போட்டுடுறேன். ஸோ ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா வந்து உழைக்கும். ப்ளஸ் வந்து ஒரு லுக்கு வெயிட்டே வந்து எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 3 kg இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் கையில் கிடச்ச உடனே உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. 2 சைஸஸ் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 9 இருக்கும், இதை பாருங்க 9. அண்ட் தென் வந்து இன்னொன்று வந்து
6 இருக்கும். 6ல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது, பட் வந்து கண்ணாடி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நம்ம கண்ணாடி பிரிச்சுட்டோம். கண்ணாடி வந்து அங்கேருந்து வரும்போது ஒரு பிளாக் கலர் ஷீட் ஒட்டி வரும். பேக் சைடில் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் கலர் விசிபிளோடைய இது தெரிஞ்சிடும், விசிபிள் கண்ணாடி தெரியும் உங்களுக்கு. ஸோ 9 அண்ட் வந்து 6 2 வேரியன்ட் இருக்குது. கையில் கிடச்சோன்னு உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துட்றேன். மேபி இந்த வீடியோ போடும்போது, ஏன்னா அவங்க இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால தான் எங்களுக்கு தெரியல. இன்னொரு ப்ராடக்ட்டு அது வந்து இப்போ நாங்கள் சொல்லலை, அது இன்னும் அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமாம், ஆனால் வந்து இன்னும் நாங்கள் அதுவுமே வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே வெயிட்டிங்லேயே போயிட்டுருக்கு. ஆனால் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ப்ராடக்ட். அதுவுமே சீக்கிரமாக லான்ச் பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி என்னங்க சமைக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்னைக்கு பருப்பு வெண்டைக்காய் பச்சடி தான் வைக்க போகிறோம். ஓகே, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இங்கே பருப்பு வேக வச்சுட்டேன். சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே தொக்கு மாதிரி வச்சுட்டு 2 மட்டும் தான் இன்னைக்கு. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வந்து ஒரு 350 கிராம் வெண்டைக்காய் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் தேங்காய் பால் பருப்பு பச்சடிக்கு இங்கே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம கத்திரிக்காய் வதக்கல் வந்து வெறும் வெங்காயமும் கத்திரிக்காயும் போட்டு பண்ண போகிறோம். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 4 வெங்காயம் பெரிய வெங்காயமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஒரு 1.25 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய்க்கு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை வந்து பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண கால் பண்ணி, அம்மா வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோங்க சேனல், நீங்கள் வந்து பாயாசம் எல்லாமே சர்க்கரையில் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிட்டு வெல்லம் இல்லை பனங்கற்கண்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணாங்களாம். ஸோ வந்து இனிமேல் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே மாற்றிடுவோம். அதை இங்கே வெந்துட்டுருக்கா வெண்டைக்காய்? இது வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு முழு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காரத்தை கூட அந்த பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் பாத்திரமும் கிடக்குது, அதை கையோடு தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு ஆள் இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை இருக்குது. வேலை இருக்கும்போது சரி, சில டைம் நான் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருவேன், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. நிறைய வேலை இருக்கும்போது நான் கொஞ்சம் தேய்ச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காய்க்கு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கூட நல்லா வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இங்கே பாருங்கள் எவ்வளோ சேப்பங்கிழங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில். நான் என்ன நினச்சேன்னா, அந்த செடி வந்து தரவாகவே வளரல, சரி அதுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த தொட்டியை தொடவே இல்லை. அப்படியே வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது, எதனா மருந்து போட்டால் போட வேண்டியது, அதோடு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம நோண்டி எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது செடி மாங்கன்று ஒன்று வாங்கி வந்தேன், அதாவது தொட்டிலேயே வச்சு வளர்க்குற மாங்கன்னு. அதனால் என்ன பண்ணேன், அந்த தொட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அந்த தொட்டியை எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுனா இவ்வளோ பெரிய சேப்பங்கிழங்கு இருக்கு இதுல. நீங்க கிழங்குன்னு மட்டும் சொல்லுங்க, ஏன்னா இல்ல நான் அதுக்கு தான் விளக்கம் சொல்றேன். இது வந்து சென்னையில பெரும்பாலும் நம்ம வந்து கோயம்பேட்டில கேட்டா கருணக்கிழங்குன்னு கேட்டாதான் இதை தருவாங்க. வேற ஏதோ சொல்லி சேனக்கிழங்குன்னாங்க. சேனக்கிழங்கு இது வந்து நம்ம மதுரை சைடு, அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் இந்த சைடெல்லாம் வந்து இது சேனக்கிழங்கு தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம கோயம்பேட்டில் கருணக்கிழங்குன்னு கேட்டாதான் கொடுப்பாங்க. வந்து புடிக்கருணை, அந்த புடிக்கருணை இருக்கு பாருங்க, அது வந்து புடிக்கருணை அப்படின்பாங்க. அதனால தான் நான் பெரும்பாலும் இதை கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்றது. ஏன்னா மார்க்கெட் போகிறேன் இல்லைங்களா, அங்கே வாங்கும் போது கருணக்கிழங்கு கொடுங்க அப்படின்னா இந்த கிழங்கு தூக்கி தான் தருவாங்க. அதனால தான் நான் வந்து கருணக்கிழங்குன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாரும் கீழே சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. இதுக்கு சேனக்கிழங்குன்னு ஒரு பேரும் இருக்குது. ஓகே. ஸோ இதை வந்து இன்னும் ஒரு 1 வீக் ஆகணும் அப்படின்னு. ஆமாம், 1 வாரம் ஆகணும். ஏன்னா இப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை சமைக்க முடியாது, ஒரு மாதிரி காரல் அதிகமாக இருக்கும். அதனால 1 வாரம் ஆகட்டும்னு வச்சுட்டேன். நீங்கள் வதங்கிட்டு இருக்கு, கொதிக்குது பாருங்க. மோர் குழம்பு மாதிரியே இருக்குங்களா? இல்லை இல்லை, அதில் பருப்பு ஊற்றணும். ஓ
அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றலாம். ஓகே, கொஞ்சம் வேகட்டும். காரம் இருக்காது, எதுவுமே இருக்காது, அப்படி லைட்டாக இருக்கும் நமக்கு. அப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய். நம்ம கடையில் வந்து பழசான கத்திரிக்காவை நான் எடுத்துருவேன். ஆனால் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, மற்றபடி காய் வந்து நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காவை மூடி வச்சிடலாம். இப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்து தண்ணி ஊற்றலை நான். இந்த கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இதை எடுத்து மூடி எடுத்துட்டு கிண்டி விடணும். வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெந்த உடனே தேங்காய் பால்லையே வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பை ஊற்றிடணும். இது அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இருக்காது, நார்மலாக இருக்கும். இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கணும். தேங்காய் பால் வெண்டைக்காய் பருப்பு பச்சடி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு கொதிக்கணும். இது கொதிச்சப்புறம் தான் இறக்கணும். அதுக்கப்புறம் இங்கே மூடி வச்சோன்னா பார்த்தீங்களா இப்படி வதங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போது நான் வந்து நம்மளோட சிக்கன் 65 மசாலா சேர்க்குறேன். ஒரு 2.5 ஸ்பூன் இந்த மசாலா சேர்த்துக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வறுவல் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனுக்கு பதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சிக்கன் டேஸ்ட் வரும், மட்டன் டேஸ்ட் வரும், ஏமாற்றி சாப்பிட வச்சிடுறாங்க. ஆனால் நல்லா இருக்கும்லப்பா, டேஸ்ட்டாக இருக்குல்லப்பா. டேஸ்ட்டாக தான் இருக்கு. ஆயே திறக்க மாட்டேன்றான் பாருங்க. இருந்தாலும் அப்படியே மூடி வச்சிருவோம். மூடி வச்சு கம்மியான தீயில வச்சு வதக்கணும். ஓகே. மல்லிச்செடியெல்லாம் கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ மொட்டு வந்திருக்கு, நிறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுக்காக தான் அடிக்கடிக்கு கட் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் இது பழைய கத்திரி செடி கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிற செடி. கொஞ்சம் நேற்று வந்து முந்தானேற்று வந்து கோகோபீட் போட்டு வச்சுருக்கேன், ஒரு நாள் வெயிலில் இருக்கட்டும் அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்காகனா முதல்ல மண் அண்ட் கோகோபீட் போட்டுட்டு இருந்தோம். ஆமாம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க கோகோபீட் மட்டும்தான் இன்டோர் பிளான்ட்டுக்கு போடணும். இப்போவே இது உள்ளே எடுத்துடணும், வெயில் பார்ப்பா. ஆமாம். ஸோ கோகோபீட் மட்டும் போட்டு வச்சிங்கன்னா போதும், மண் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வீக்லி ட்வைஸ் வந்து தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்ட்டாங்க. இந்த விதையுடைய கதையை சொல்லுங்க. ஆமா, இந்த வாட்டி டென்ஷன் பயங்கர டென்ஷன். முதல் தடவை விதை போட்டேன், எலி தோண்டி கடிச்சிட்டு போயிடுச்சு. 2வது தடவை எலி போட்டேன், மழை. எலி போட்டிங்களா? எலி போட்டிருப்பீங்க, அதனால தான் எலி நிறைய வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். குட்டி போட்டுட்டு இருக்கு, இவ்வளவுதான் வளர்ந்துருக்கு, எல்லாத்தையும் கடிச்சிட்டு இருக்கு. ஆமா. அப்புறம் நித்திய மல்லி நிறையவே பூக்குது, எங்களால் அங்கேருந்து பறிக்க முடியல. அது கொடி ஏற்றி விடணும், ஏதாவது பிளான் பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு இது தக்காளி போட்டு இப்போ தான் துளுத்துருக்கு. ஓ, இனிமேல் தக்காளி விலை ஏறினா பிரச்சனையே இல்லை, மாடியில் இருந்து பறிச்சுக்கிட்டு தான். தக்காளி 70 ரூபாய்க்கு வந்துடுச்சு போல, 1 கிலோ. 2 கிலோ 50 ரூபாய்க்கு வந்து. அப்பா, மேலே உங்களுக்கு டிராகன் ஃப்ரூட்டை காமிக்கிறேன், எவ்வளோ மொட்டு விட்டுருக்கு காமிக்கிறாருங்க. டிராகன் ஃப்ரூட். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணீங்க இவ்வளோ வளர்ந்தது? அதுதான் பஞ்சகாவியமா? இல்லை, இப்போ நல்லா வருது, சூப்பராக வருது. எனக்கு பிடிச்சி இழுக்குது. அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல ரஜா, அந்த பழத்தை போட்டா வளரும். வளருது. ஓ, அப்படியா? ஆமா, அந்த பழத்தை தூக்கி போட்டேன்ல. ஓகே. இங்கெல்லாம் நிறைய கொச்சன்னு இருந்தது. ஆனா வந்து முந்தானேத்து பார்த்தேன், நேத்து வந்து பாக்குறேன் எலி சாப்பிட்டுட்டு தப்பரி இவ்வளவுதான் இருக்கு. சோ நீங்க யாரா கமெண்ட்ல வந்து சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி விதை போட்டா அது காய் அப்படியே போட்டா வளரும்னு சொல்லிட்டு. அம்மா ட்ரை பண்ணியிருக்காங்க, வந்திருக்கு. கைஸ் இந்த மொட்டு பாருங்களேன், சூப்பரா. அதாவது முதல்ல மேலே மட்டும் தான் வந்துட்டு இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தோ 1, தோ 2, அப்புறம் அங்கே தோ இதுதா இங்கே வருங்க. அப்போ இதுக்கப்புறம் மேலே பாரு 2, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5, 6. ஆஹா, அதோ 1. சூப்பர். இப்போ இது வேட்டை தான், கொஞ்ச நேரத்தில் மழை வேற வரப்போகுது. எப்படி இருக்கு பாருங்க மேலே, இந்த மாடிக்கு வரதே. இங்க பாருங்க, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு இந்த தடவை. இந்த மாதிரி அங்கங்க இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே போகுது. மருந்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இது வந்து நல்ல, அது பேர் என்னப்பா, டேபிள் ஆரஞ்சு, அதையுமே கடிச்சு வச்சிருச்சு. சொல்லுங்க, அதுக்கு தான் வந்து எலி இது வந்து டேபிள் ஆரஞ்சு ஒன்று பழுத்துச்சுப்பா. பேட் வந்து இது பண்ணிருக்கோம், எலி பேடு. வேற வழி இல்லை. இங்க பாருப்பா, இப்பதான் போமோகிரானட், இப்பதான் நான் மருந்து அடிச்சோம்.
ஆமாம், அதாவது இது பஞ்சகாவியம், அப்புறம் வந்து போன் மீன். இது எடுத்து ஒவ்வொரு செடியா வைக்கலாம் போல இருக்கு. ஏலக்காய் செடி. ஓகே, இது வந்து ஏலக்காய் பறித்து நாங்கள் ஏலக்காய் டீ போட்டு உங்களுக்கு காமிப்போம். ஓகே, ஸோ இது அடுத்து இங்கெல்லாம் வந்து படறதெல்லாம் இன்னும் வந்து நாங்கள் இது பண்ணலை, கொஞ்சம் பண்ணணும் ப்ராப்பராக. கத்திரிக்காயெல்லாம் இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் நாற்று விட்டது வந்து அவ்வளோதான் போல். ஒரு ப்ராப்பராக ஏலி எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு தோல்லாம் எடுத்து போட்டு போயிருக்காரு. இது பாருங்க, இதுவும் காலி, எல்லாமே காலி. ஓகே, விடுங்க. நான் விதை கேட்டிருக்கேன், போடணும். ஆமாம், ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் போடுவோம். வச்சேன் நம்ம வந்து கீழே கருணக்கிழங்கு எடுத்த தொட்டி இதுதான். இதில் தான் இந்த மாங்கன்று வச்சிருக்கோம். இது வந்து டேபிள்லேயே வளரும்னு சொல்லியிருக்காங்க. அதான் தொட்டிலேயே வளரும். ஒரு 2-2.5 வருஷம் ஆகுமா. அப்பா, வெயிட் பண்ணு. ஓகே, இது வந்து எனக்கு கொதிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக கொதிக்குது பாருங்க. ஆமாம், இதுவுமே ரெடி ஆயிடுச்சுப்பா. சிம்பிளான லஞ்சில் 2 டக்குன்னு வெஜ்ஜி. ஏன்னா இப்போ வந்து வெஜ்ஜு நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வரலட்சுமிக்கு வந்து நான்வெஜ் எல்லாம் குறைச்சிட்டு ரொம்பவே குறைச்சிட்டோம். ஆமாம், இப்போ வந்து வெஜ்ஜு தான் நிறையவே கொடுக்கறது. சரி, அதனால் நாங்களுமே வந்து நான் கூட நிறைய வெஜ்ஜுக்கு மாறிட்டேன். வரலட்சுமிக்கு வந்து நிறைய வெஜ்ஜு கொடுக்கறதுனால. அம்மா சொன்ன மாதிரி 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், 2 o'clock கூட ஆகலை. டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடுச்சு சமையல். பருப்பு வேக வச்சுருந்தேன், காய்கறிலாம் ஆல்ரெடி வெட்டி வச்சிருந்தேன். அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 hourலேருந்து 3/4 hour தான் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கே ஆகும். தேங்காய், வெண்டைக்காய், பருப்பு, தேங்காய் பால், வெண்டைக்காய், பருப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வதக்கலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பாடு கூட தயிர் வச்சு சாப்பிடலாம். சூப்பர். இப்போ சாப்பிட்டு நம்ம கிளம்புறோமா? ஆமாம், நம்ம வந்து இன்னைக்கு மீனும் வாங்கி விட போகிறோம். சூப்பரா. ஓகேவா, சாப்பிட்டு கிளம்பலாங்களா? சரி.